ப்ளீஸ்க்கா, உங்களோட கைப்பக்குவம் யாருக்குமே வராது. நல்லா இருக்கு. உங்க அக்கா கோடியில ஒருத்தி. சமைச்ச கைக்கு முத்தம் தான் கொடுக்கணும். இவ இல்லைன்னா நான் இல்லை. அக்கா, எனக்கு சாப்பாடு போதும். என்ன சாப்பிட்டு போ. ஐயோ, எனக்கு போதும் மாமா. நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். பசிக்கல. எனக்காக சாப்பிடு. அப்ப சரி, கொஞ்சமா ஊட்டி விடுங்க. என்ன பொறாமையா இருக்க? எனக்கு போதும். என் குழந்தையாவுக்கு நான் ஊட்டாம வேற யார் ஊட்டுவா? சரி, அப்ப நான் போறேன். போயிட்டு வா. விஜய், என்ன? கொஞ்சம் இங்க வாங்க. இதோ வரேன். என்ன விஷயம்? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீங்க இந்த பாலை கொண்டு போய் ருச்சி கொடுத்துருங்களேன். ஓகே. போங்க. மாமா, நீங்களா? நீங்க எதுக்காக பால் கொண்டு வந்தீங்க? அது கவிதாக்கு கொஞ்சம் வேலை இருக்கான், அதான் நான் கொண்டு வந்தேன். ஓ, சோ ஸ்வீட் மாமா. Thank you மாமா. You were so sweet. Bye. Good night. Good night. விஜய், விஜய், என்ன யோசிக்கிறீங்க? கொஞ்சம் ஒழுங்கா மசாஜ் பண்ணுங்க. விஜய், எனக்கு இடுப்பும் பயங்கரமா வலிக்குது. இடுப்பும் கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்களேன். சரி, கண்டிப்பா பேபி, நோ ப்ராப்ளம். என்ன விஷயம் விஜய்? இன்னைக்கு உங்க மசாஜ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எல்லாம் உன் மேல இருக்கிற ஆசைதான். என்ன விஜய் இது? நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? எப்பவுமே உங்களால தான் லேட் ஆகுது. சாரிம்மா, என்னால இன்னைக்கு வர முடியாது.
எனக்கு இப்போ ஜுரம் வர மாதிரி இருக்கு. ஏன் ம். என்னாச்சு? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேனே. ஆமாங்க, லேசா ஜுரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்ச டாக்டருக்கு ஃபோன் பண்ணி செக்அப் பண்ணிக்கோங்க. ம் நம்ம ருச்சியும் வேலைக்கு சாப்பிட மாட்டேன்றா, அவளையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியா? ம் நீ எதுக்கும் கவலைப்படாத. ம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ம். இன்னைக்கு என்னோட பேபி ரொம்பவே அழகா இருக்கா. என்ன விஜய், ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க? ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஹாட்டா இருக்க, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியா? தினமும் இதே கதையை தான் சொல்றீங்க. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். படுத்து ரெஸ்ட் எடுங்க. ருச்சியையும் கவனிச்சுக்கோங்க. சரியா? குட் மார்னிங். மாமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க ஆபீஸ்க்கு போலையா? எனக்கு இன்னைக்கு உடம்புக்கு முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. அப்புறம் எதுக்காக நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க? நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நான் காஃபி கொண்டு வரேன். வேணாம், நீ ரூமுக்கு போ. நீ போய் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகு. உன் மாமா சூப்பரா காஃபி போட்டு கொண்டு வரேன். அதை குடிச்சிட்டு சூப்பரா படிக்கணும். ஓகே மாமா. ஓகே. என்னோட செல்ல குழந்தையாவுக்கு சூடான காஃபி. தேங்க்யூ மாமா. உட்காருங்க. தேங்க்யூ. வாவ் மாமா, காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு விஷயம் சொல்லவா? சின்ன பொண்ணா இருந்த நீ பெரிய பொண்ணாயிட்ட. அதான் எனக்கு தெரியுமே. இப்ப ரொம்ப அழகாவும் இருக்க. தேங்க்யூ மாமா. ஆனா அக்கா விட அழகு இல்லைல்ல? அது என்னமோ உண்மைதான். மாமா, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்க. என்னன்னு சொல்லவா? எக்ஸாம்ன்றதுனால நீ நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு படிக்கிறல்ல, அதான் இதுக்கு காரணம். இப்போ உனக்கு தேவை நல்ல தூக்கம். அந்த காஃபி கப்பை என்கிட்ட கொடு. இப்போ நல்லா படுத்து தூங்கு. கொஞ்ச நேரத்துக்கு படிப்பு தேவையில்லை. நல்லா ரெஸ்ட் எடுத்தேன்னா எல்லாம் சரியா போயிடும். நீ ஒழுங்கா படு. ஓகே? ஓகே மாமா. அட கடவுளே, என்ன ஒரு அழகுடா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த தருணத்துக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ தானே இப்ப சொன்ன
உன் அக்கா ரொம்ப அழகா இருக்கான்னு. ஆனா உன்னை விட அழகானவ இந்த உலகத்திலேயே இல்லை. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிக்கிட்டு ஒழுங்கா படிக்கவே மாட்டேன்ற. அக்கா நான் எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிட்டேன்க்கா, அதனால தான் ஃபோன் பார்த்துட்டே இருக்கேன். நீ அதுக்குள்ள திட்ட ஆரம்பிச்சிட்ட. 5 நிமிஷம் சொல்லிட்டு 5 மணி நேரமா போன்ல இருக்க. ஒழுங்கா புக் எடுத்து படி. நேத்து நீ நான் மாமாலாம் போட்டோ எடுத்தோம்ல, அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்து முடிச்சோன்னே நான் போனை வச்சிடுறேன். அப்படியா? காட்டு. இங்க பாரு, நீ நான் மாமா எல்லாரும் சூப்பரா இருக்கோம்ல. அப்படியா? நல்லா இருக்கா? ஓகே, அதை விடு. உன்னோட எக்ஸாம்ஸ் எப்போ முடியுது? எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சிரும்க்கா. போனை கீழே வச்சுட்டு முதல்ல புக் எடுத்து படி. எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க் எடுக்கணும். அக்கா நம்ம செல்ஃபி எடுக்கலாமா? ப்ளீஸ்க்கா, ஒரே என்ன ஒரு எப்ப பார்த்தாலும் செல்ஃபி. selfie, selfie ன்னு? வா 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 ப்ளீஸ்க்கா வா. ம் 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 அக்கா ஸ்மைல் பண்ணு. சிரிக்கா. தொல்லை பண்ணாத, ஒழுங்கா போட்டோ எடுத்துட்டு போய் படி. அக்கா ப்ளீஸ்க்கா பாருக்கா, ஒரே ஒரு தடவை சிரியேன் ப்ளீஸ்க்கா. ப்ளீஸ் சரி. ப்ளீஸ். ம் அவ்வளவுதான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க பாரு. ம்? என்னாச்சு ருச்சி? ருச்சி என்னாச்சு? ஹலோ டாக்டர் சார். மேடம், இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. டாக்டர் சார், நீங்க என்ன சொல்றீங்க? புரியல. நான் உண்மையை தான் மேடம் சொல்கிறேன். இல்ல, நான் என்ன கேட்க வந்தேன்னா, ருச்சிக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. கவிதா மேடம், இந்த காலத்து பசங்க ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. எப்போ எங்கே எப்படி நடக்குதுன்னு எதுவும் தெரியாது. இதை பாருங்க, இதெல்லாம் உங்களோட பர்சனல் மேட்டர். இதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல. சரி, நான் கிளம்புறேன். என்ன பண்ணுமோ டிசைட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ம். அக்கா இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுக்கா. உனக்கு தெரியாதா? நீ பிரெக்னென்ட் ஆயிருக்க, ஆனா உனக்கு எதுவுமே தெரியாதா? எப்படி இது நடந்துச்சு சொல்லு. அக்கா நான் நிஜமா எந்த தப்புமே பண்ணல. எனக்கே தெரியாம தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்க்கா நான் சொல்றத நம்பு. மாமா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லாதக்கா. ருச்சி, இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் சொல்றத கேளு. சொல்லுக்கா. நான் உன்கிட்ட என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யணும். ஓகே. சரிக்கா, நீ சொன்ன மாதிரியே நான் எல்லா வேலையுமே செய்யறேன். சரியா? ஹலோ, சொல்லுங்க சர்மா அங்கிள். என்ன விஷயம்? ஓ அப்படியா? சரி, நான் வந்துடுறேன் அங்கிள். ஓகே. விஜய், விஜய் கொஞ்சம் இங்க வாங்களேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இரு வரேன். சர்மா அங்கிள் ஃபோன் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொன்னாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க இந்த பாலை கொண்டு போய் சுச்சி கிட்ட கொடுத்துருங்க. ஓகே, மறந்துடாதீங்க. நான் பாத்துக்கிறேன். போ.
ம், ம். ம், ம். ஓகே தேங்க்யூ மாமா. என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? போதும் நிறுத்து. முதல்ல பாலக்குடி. இதோ மாமா ப்ராஜெக்ட் ஒர்க் முடிய போகுது. முடிச்ச உடனே நான் அதெல்லாம் குடிச்சிடுறேன். அப்புறம் முடிக்கலாம். முதல்ல பாலக்குடி. ஓகே. ம். மாமா மேல இருக்கிற ரூம்ல என்னோட புக்ஸ் எல்லாம் இருக்கு. அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? ம், ம், ம். ம். ஆனா பாலை மறக்காம குடிச்சிடணும். ம். அக்கா உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சியோட வாழ்க்கைய நாசம் பண்ணிருப்ப? சாரி, வெக்கமா இல்ல? என்னை மன்னிச்சிரு. சாரி கவிதா. என்ன சாரி? சாரி, சாரி. எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சி மேல கை வச்சிருப்ப? ப்ளீஸ். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நான் எல்லாத்தையும் என் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்றது கேளு. இந்த வீடியோவை நான் போலீஸ் கிட்ட காட்ட போறேன். வேணாம். போலீஸ் வந்து உனக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க. இப்படி பண்ணதுக்கு உன்னால தூக்குல போட்டா கூட என் கோவம் நான் அடங்காதுடா. தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. சொன்னா கேளு. என்ன மண்ணாங்கட்டி சாரி? நீ அக்கா கிட்ட போடா. சொல்லுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் முடியாது. போன கொடுத்துரு. தயவு செஞ்சு கொடுக்க கொடுத்துரு. மாட்டேன். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? இந்த கொலையை நாம தெரியாம செஞ்சிருந்தா கூட போலீஸ் நம்மள கைது பண்ணிடுவாங்க. நாம ஒருத்தனை கொலை பண்ணிருக்கோம். போலீஸ கூப்பிட்டா ஜெயிலுக்கு தான் போகணும். இல்லக்கா, ஆனா அக்கா இந்த விஷயம் போலீஸ்க்கு எப்படியும் கண்டிப்பா தெரிஞ்சிரும்ல. நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிரலாம்க்கா, ப்ளீஸ்க்கா. கான்ஸ்டபிள், சொல்லுங்க சார். ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு. ஓகே சார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. மேடம், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இவங்களை கைது பண்ணுங்க. எஸ் சார். கிளம்புங்க. ஆ